ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். நீட் 2024 எக்ஸாம் மே 5ஆம் தேதி நடந்தது. ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுலேருந்தே நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு தான் இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அதுக்கு முன்னாடியே நீட் பேப்பர் லீக் ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்துச்சு. அது சம்பந்தமாக மே 17ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, நீட் பேப்பர் லீக் சம்பந்தமான விரிவான விசாரணை நடத்தப்படும். ஆனால் இப்போதைக்கு ரிசல்ட் வெளிவிடுறதுல என்டிஏவுக்கு எந்த தடையும் விதிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஜூன் 4ஆம் தேதி நமக்கு நீட் 2024க்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஆனாலும் ஜூன் 5ஆம் தேதியில இருந்தே நமக்கு நிறைய பிரச்சனைகள் எழ ஆரம்பிச்சுது. 719 718 மார்க்லாம் வாய்ப்பே கிடையாது, அது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு. அதற்கு தான் நமக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தோன்னு சொன்னாங்க. கிரேஸ் மார்க் எங்கே கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், அதை பற்றி நீங்கள் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலையே இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில். அப்படி ஒரு ரூல்ஸ் எம்பிபிஎஸ்க்கோ அல்லது நீட் எக்ஸாமுக்கோ கிடையாது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினோம். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்லலாம் இந்த கேஸ் பதிவானுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு கிரேஸ் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு கிரேஸ் மார்க் கொடுத்தவங்களுக்கு ரீநீட் வைக்கிறோம். விருப்பம் உள்ளவர்கள் எழுதலாம், விருப்பம் இல்லாதவங்களுக்கு நம்ம கிரேஸ் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன மார்க்கோ அதை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரேங்க்கும் மாறும். பாஸ் மார்க்கில் ஸ்லைட் சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போது இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீட் தேர்வில் 0.01% தவறு நடந்திருந்தாலும் ஒன்றிய அரசு அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இது குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். நீட் முறைகேடு வழக்கில் ஒன்றிய அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமை 2 வாரங்களில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இப்படி ஒரு சுட்டி காட்டி, அதாவது 0.001% தவறு நடந்திருந்தாலும் அதை தீர விசாரிக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். என்டிஏ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை டீட்டெயிலாக விசாரித்து சரியான பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இதுதான் முதல் முறை. அது மட்டும் இல்லாமல் என்டிஏவுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லா சைட்லேருந்து வருது. முன்னாடி மாணவர்கள் பெற்றோர்கள் கிட்ட இருந்து மட்டும்தான் என்டிஏவுக்கு பிரச்சனை போணுச்சு. பட் இப்போ நமக்கு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய, கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்களும் என்ன சொல்லியிருக்கிறாரு, எஜுகேஷன் மினிஸ்டர், இப்போ என்டிஏல உயர் பதவியில் இருக்கிறவராக இருந்தாலும் கூட தவறு செய்திருக்கிறார் அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அவங்க மேலே தக்க நடவடிக்கை அது எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்டிஏல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பதவி வகிப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாத்தையும் நீக்கிட்டு புதியவர்களை நியமிக்கிறதுக்கான நடவடிக்கையும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ தட் இதெல்லாம் வச்சு பார்க்கல நமக்கு என்டிஏ சில பிரச்சனைகள் நடத்தி இருக்கிறாங்க. என்டிஏலேருந்து சில தவறுகள் நடந்திருக்கு. அந்த இன்டெகிரிட்டி அப்படிம்பாங்க, நேர்மைத்தன்மை, நீட் யூஜி 2024 நடத்துறதுல அந்த நேர்மைத்தன்மையில் சில குறைபாடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இல்லைனா ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர், அதுவும் சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர், ஏன் என்டிஏவோட தலைவர்கள், அதாவது பெரிய பொறுப்பில் இருக்கவங்கள இப்படி குத்தி காட்டி பேசணும்? அண்ட் நமக்கு தெரியும், தூத்துக்குடியிலேயே 2 சென்டரில் கொஷின் பேப்பர் மாற்றி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அது சில இடங்களில், இந்தியாவில் சில இடங்கள்லையும் சில மாணவர்களுக்கு மட்டும் அந்த கொஷின் பேப்பர் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த QRST MNOPன்லாம் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நீட் பேப்பர் லீக் ஆகியிருக்கு. குஜராத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் பீகாரில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. மே 4ஆம் தேதியே பேப்பர் லீக் ஆகிடுச்சு. மே 5ஆம் தேதி எக்ஸாமோட பேப்பர் மே 4ஆம் தேதியே லீக் ஆகியிருக்கு. 30 லட்சம் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அதுக்கு பேரம் பேசி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது எல்லாமே விசாரணையில் 1 by 1 தெரிஞ்சுக்கிட்டே வருது. ஸோ தட் இது அடுத்து எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படிங்கிறது மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. கஷ்டப்பட்டு படித்த மாணவர்கள் ஒரு சைடு மனக்குழப்பத்தில், மனவேதனையில் அவங்க பெற்றோர்கள் இருக்காங்க. கம்மி மார்க், அதாவது ஓரளவு மார்க்கு வாங்கினவங்கள்லேருந்து கொஞ்சம் குறைவான மதிப்பெண்கள் வாங்கினவங்க முதற்கொண்டு, ஈவன் அந்த 129 பாஸ் மார்க், 164ங்கிறது அன்ரிசர்வ்டுக்கு பாஸ் மார்க். ஸோ அதுலேருந்து 1 மார்க் 2 மார்க் கம்மியாக இருக்கவங்க முதற்கொண்டு பாஸ் பண்ண முடியல இல்லையா, அவங்க முதற்கொண்டு கொஞ்சம் வேதனையில் தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, முறையான ஒரு நீட் தேர்வு நடந்திருந்தால் அதிகமான நபர்கள் அதிக மதிப்பெண்கள், அதாவது குறுக்கு வழியில் வாங்கினவங்களை மட்டும்தான் இங்கே சுட்டி காட்டுறோம். அப்படி வாங்காமல் எல்லாருமே நேர்மையான முறையில் மதிப்பெண்கள் எல்லாருக்கும் வழங்கப்பட்டு நேர்மையான முறையில் 100% நீட் எக்ஸாம் நடத்தப்பட்டிருந்தால் பாஸ் மார்க் இவ்வளோ வந்திருக்காது, இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதிக மதிப்பெண்கள் எடுத்தவங்களோட எண்ணிக்கையும் கணிசமாக குறைஞ்சிருக்கும், இவ்வளோ ஜாஸ்தி இருக்காது. அப்படி இருக்கையில் நமக்கு ஒழுங்காக படித்து
கஷ்டப்பட்டு உழைத்த மாணவர்களுக்கு இங்கே வந்து நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் எழும்பக்கூடிய ஒரு வேதனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் என்ன தவறு செஞ்சாங்க? நேர்மையான முறையில் கடைசி 30 நாட்கள் 20 ஃபுல் டெஸ்ட் எழுதுறது, அதுக்கப்புறம் அவங்க வந்து இரவு பகல் பார்க்காம கடினமாக உழைச்சி படித்தது, இது எல்லாமே ரீநீட் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா வீணாயிடும். அவங்களோட கடின உழைப்பு அத்தனையுமே வீணாக போயிடுது அப்படிங்கிற மீனிங் ஆகிடுது அப்படின்னு அவங்களோட வேதனையை சொல்லியிருக்காங்க. இப்போது ரீநீட்னு ஒன்று வைக்கிறோன்னு வச்சுங்களேன். இப்போ 720க்கு 720 ஒரு மாணவன் உண்மையாலேயே வாங்கியிருக்கான். 700க்கு மேலே அவன் உண்மையாலுமே படித்து தான் வாங்கியிருக்கான். 600க்கு மேலே உண்மையாக உழைச்சி வாங்கின மாணவர்கள் இருக்காங்க. அவங்க ரீநீட்னு வச்சதுக்கப்புறம் இப்போ வாங்கின மார்க்கே, அதாவது இந்த நீட் யூஜி 2024 May 5 நடந்துச்சு இல்லையா, அதே மார்க்கே திருப்பி வாங்க முடியுமா? குறுகிய காலத்திலேயே அந்த ரீநீட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த குறுகிய காலத்துக்குள்ளே எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம், அச்சம் அவங்களுக்கு வரும் இல்லையா? எப்போவுமே எக்ஸாம்னா எக்ஸாம் ஃபியர், எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நல்ல மதிப்பெண்கள் வாங்கிட்டோன்னு குடும்ப உறுப்பினர்களோட ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஹாப்பியாக இருக்கோம், அப்பா நம்ம MBBS ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படும் போது இப்படி ஒரு பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கும் போது எந்த தவறும் செய்யாத மாணவர்கள் அவங்க அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட உழைப்பு அத்தனையும் வீணாக போகுதே அப்படிங்கிற வேதனையும் பெற்றோர்கள் மாணவர்கள் மத்தியில் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. NTA ஒரு அமைப்பு ஸ்ட்ரிக்டாக நடக்காமல் விட்டதுனால மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கதிகலங்கி இருக்காங்க, பதற்றத்தில் இருக்காங்க, ரொம்ப 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 கவலைப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரத்துக்கு அவங்க காரணம் கிடையாது. ஒரு எக்ஸாம் அமைப்போட ஒரு நேர்மையற்ற தன்மையோ அல்லது அவங்க சரியாக நடந்துக்காத முறையோ அல்லது ஸ்ட்ரிக்டாக நடந்துக்காததுனாலையோ இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறது வேதனைக்குரியதாக இருக்குது. எனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இனிமேல் தான் நமக்கு தெரியும். நல்லா படித்து கடினமாக உழைச்சி நேர்மையாக மதிப்பெண்கள் வாங்கின மாணவர்கள் ரீநீட் வச்சா எங்களோட கடின உழைப்பு அத்தனையும் வேஸ்ட் ஆகிடாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மாடரேட் மார்க்கு நாங்கள் 550 560 எழுத்துமே கூட ஒரு குறுக்கு வழியில் மதிப்பெண்கள் வாங்கிய அல்லது நீட் லீக் ஆகியிருக்கு, நீட் பேப்பர் லீக் ஆனதுனால மார்க் அதிகமாக வாங்கியவர்களால் எங்களுக்கு இன்றைக்கி சீட் கிடைக்காம போகிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்கிற மாணவர்களோட வேதனையும் இங்கே நமக்கு வந்து நியாயமாக தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் குறுக்கு வழியில் மதிப்பெண்கள் அதிகமாக வாங்கினதுனால பாஸ் மார்க்கே இங்கே எக்கச்சக்கமாக எகிரி போய் கிடக்கு. நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினச்சி அந்த பையன் நீட் எழுதியிருக்கலாம். பாஸ் மார்க் வந்தாலே போதும், ஃபாரினில் நான் போய் நீட் படிச்சுக்கிறேன் அல்லது டீம்டு யூனிவர்சிட்டியில் நான் போய் படிச்சுக்கிறேன், பாஸ் மதிப்பெண் வந்தால் போதும்னு நினைக்கிறவங்க திடீர்னு பாஸ் மதிப்பெண்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக உயர்ந்தது, அதை நினச்சி வேதனைப்படலாம். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வேதனையில் தான் இருக்காங்க. அதுக்கு NTA பொறுப்பு ஏற்றுக்கிட்டு தான் அவங்க உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறாங்க. இதன் பிறகு என்ன நடக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போதைக்கு நீட் 2024 சிச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எனிவே தொடர்ந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தீர ஆராய்ந்து கூர்மையாக அப்படியே கவனிச்சுக்கிட்டே வந்து உங்களுக்கு அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களோட சப்போர்ட் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.